ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது ஜோப்ரா ஆர்ச்சர் என் பையனை அவுட் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தினமும் 1000 பவுன்சர் போட்டு அவனை மிரட்டலாக மாற்றுவேன் அப்படின்னும் வைபவ் சூரியவன்ஷியினுடைய தந்தை எடுத்த அதிரடி சபதம் அப்படிங்கிறது கிரிக்கெட் வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையுமே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அது குறித்த ஒரு முழுமையான தகவலோடு இன்னும் கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோப்ரா ஆர்ச்சர் போட்ட பவுன்சரில் என் பையன் அவுட் ஆனதை நெட்டிசன்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனுடைய இந்த பலவீனத்தை மாற்ற தினமும் 1000 பவுன்சர் பால் போட்டு என் பையனை உலகத்தரம் வாய்ந்த பேட்ஸ்மேனாக மாற்றுவேன் அப்படின்னு இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் ஷார்ட் பால் வீச்சுகளுக்கு எதிராக திணறிய இந்திய அணியில் இருந்து நீக்கப்பட்ட 15 வயது இளம் கிரிக்கெட் புயல் வைபவ் சூரியவன்ஷியின் தந்தை தன்னுடைய மகனின் கரியரை மீட்டெடுக்க அதிரடியான சபதம் எடுத்திருக்காரு. சமீபத்திய தொடரில் இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சரின் அதிவேக பவுன்சர்களை சமாளிக்க முடியாமல் வைபவ் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி அணியை விட்டு நீக்கப்பட்டது அவரது தந்தைக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் நெட்டிசன்களின் விமர்சனங்களுக்கு மைதானத்திலேயே நெத்தியடி பதிலடி கொடுக்க முடிவு செய்திருக்கக்கூடிய அவர் தன்னுடைய மகனின் பேட்டிங் பலவீனத்தை முற்றிலும் ஒழித்துகட்ட தினமும் 1000 ஷாட் டெலிவரிகளை வீசி வைபவுக்கு வெறித்தனமான பிளான் போட்டு பயிற்சியளிக்க திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மகனின் கிரிக்கெட் கனவுக்காக ஒரு தந்தையாக அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த அசாத்திய முயற்சியும் சல்யூட் அடிக்க வைக்கக்கூடிய அர்ப்பணிப்பும் தற்போது சோசியல் மீடியாவில் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியையும் பரபரப்பையும் மாபெரும் பாராட்டுக்களையும் குவித்து வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளையும் கிரிக்கெட் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா வைபவுடைய ஆட்டம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக இருந்திருந்தாலும் இந்த T20 தொடரில் அவர் திணறிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெருத்த ஏமாற்றத்தை வழங்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்காக அவர் தந்தை எடுத்த இந்த அதிரடியான சபதம் அப்படிங்கிறது அனைவராலையும் அனைவருடைய கவனத்தையும் இருக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டியில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி லார்ட்ஸ் மைதானத்தின் 142 ஆண்டுகால ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றையே மிக பிரம்மாண்டமான அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்து புதிய உலக சாதனையை படைத்திருந்தாங்க. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 387 ரன்கள் குவித்து கடந்த 1975 ஆண்டு இந்தியாவிற்கு எதிராக இங்கிலாந்து அணி அடித்த 334 ரன்கள் என்ற அதிகபட்ச ஸ்கோர் சாதனையை முறியடித்தது. இதுவே லார்ட்ஸ் மைதானத்தில் ஒரு நாள் போட்டியில் எடுக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியில் இந்திய அணியின் பலவீனமாக பந்துவீச்சு இரக்கமே இல்லாமல் வெளுத்து வாங்கிய இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் மைதானத்தின் அனைத்து திசைகளிலையும் சிக்ஸர் மற்றும் பவுண்டரி மழையை பொழிந்திருந்தாங்க. டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணிக்கு தொடக்க வீரர்கள் பென் டக்கெட் மற்றும் ஜேக்கப் பெதெல் ஜோடி அபார தொடக்கம் அளித்திருந்தது. இந்திய அணியுடைய பந்து வீச்சு எளிதாக அணுகி ரன் குவித்த இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 181 பந்துகளில் 192 ரன்கள் குவித்து மாபெரும் பார்ட்னர்ஷிப் அமைத்திருந்தாங்க. சதம் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஜேக்கப் பெதெல் 93 பந்துகளில் 11 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்களுடன் 91 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். ஆனால் மறுமுனையில் நங்கூரம் போல மைதானத்தில் நிலைத்து நின்ற பென்டகன் இந்திய பந்து வீச்சாளர்களை திணறடித்து 135 பந்துகளில் 18 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸருடன் 141 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். இவர்கள் அமைத்து கொடுத்த வலுவான அடித்தளத்தை பயன்படுத்தி அனுபவ வீரர்கள் ஜோ ரூட் மற்றும் ஜோஸ் பட்லர் கடைசி ஓவர்களில் இந்திய பந்து வீச்சு திணறடித்தாங்க. இங்கிலாந்தின் ஜோ ரூட் 154.17 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டுடன் வெறும் 48 பந்துகளில் 9 பவுண்டரிகளுடன் 74 ரன்கள்
குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் மைதானத்திற்கு வந்த வேகத்திலேயே 325 என்ற அசாத்திய ஸ்ட்ரைக் ரேட்டுடன் வெறும் 13 பந்துகளில் 4 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்சர்களுடன் 41 ரன்கள் விளாசி இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். இவர்களின் இந்த அதிரடியால் இங்கிலாந்து அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன்கள் குவித்திருந்தாங்க. மறுபுறம் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத இந்திய அணியுடைய பந்துவீச்சு படு மோசமாக சுதப்பியிருந்தது. இளம் வேக பந்து வீச்சாளர் குன்னூர் பிரார் 10 ஓவர்களில் விக்கெட் எதுவும் இல்லாமல் 97 ரன்களை வாரி வழங்கி மிக மோசமான பந்து வீச்சு வெளிப்படுத்தியிருந்தார். மற்றொரு பந்து வீச்சாளரான பிரின்ஸ் யாதவ் 10 ஓவர்களில் 1 விக்கெட் எடுத்து 79 ரன்களை வாரி இறைத்தார். ஹர்ஷதீப் சிங் 10 ஓவர்களில் விக்கெட் ஏதுமின்றி 72 ரன்களும், பிரசித் கிருஷ்ணா 10 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் 79 ரன்களை விட்டு கொடுத்தார். சுழற்பந்து வீச்சாளர் அக்ஷர் பட்டேல் 10 ஓவர்களில் 61 ரன்கள் கொடுத்திருந்தார். இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியுடைய பந்து வீச்சு முதல் 30 ஓவர்கள் வரை 1 விக்கெட் கூட எடுக்காமல் மிகவும் மோசமாகவே இருந்திருக்கிறது. ஆனால் பிரசித் கிருஷ்ணா பந்து வீசிய விதம் வியப்பை ஏற்படுத்தியிருந்தன. இந்த போட்டியில் அவர் தொடர்ந்து 20 பந்துகள் வரை ரன் ஏதும் கொடுக்காமல் டாட் பால்களை வீசி அசத்தியிருந்தார். இதில் 2 மெய்டன் ஓவர்களும் அடங்கும். இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்திருந்தாங்க. இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு முழங்காலில் காயம் ஏற்பட்டதால் அவர் இந்த போட்டியில் விளையாடல. அவருக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் அணியில் சேர்க்கப்பட்டார். மேலும் ஹர்ஷதீப் சிங் மற்றும் குன்னூர் பிரார் ஆகியோரும் அணியில் இருந்ததால் 4 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் இந்திய அணி களம் இறங்கியது. ஆனால் பும்ரா இல்லாத நிலையில் இந்த வேகப்பந்து கூட்டணியால் இங்கிலாந்து பேட்டிங்கை கட்டுப்படுத்த முடியல. பிரசித் கிருஷ்ணா மட்டுமே இங்கிலாந்து தொடக்க வீரர்களான பென்டகட் மற்றும் ஜேக்கப் பெத்தேல் ஆகியோருக்கு ஓரளவிற்கு அழுத்தம் கொடுத்தார். இவர் வீசிய 4வது ஓவரின் 2வது பந்து முதல் தொடர்ந்து 20 பந்துகள் வரை ரன் ஏதும் கொடுக்காம டாட் பால்களாக வீசினார். 4வது ஓவர்களில் கடைசி 5 பந்துகள் 6வது ஓவர் மற்றும் 8வது ஓவர் மெய்டன், பின்னர் 10வது ஓவரின் முதல் 3 பந்துகள் என வரிசையாக 20 பந்துகளில் ரன் ஏதும் கொடுக்காம அவர் ஆதிக்கம் செலுத்தியிருந்தார். ஆனால் இங்கிலாந்து அணியுடைய தொடக்க வீரர்கள் இவரது பந்து வீச்சு நிதானமாக சமாளித்துவிட்டு மற்ற இந்திய பந்து வீச்சாளர்களின் ஓவர்களில் எளிதாக ரன்களை குவித்தாங்க. பென்டகட் மற்றும் ஜேக்கப் பெத்தேல் ஜோடி 30 ஓவர்கள் வரை விக்கெட் இழக்காம விளையாடி முதல் விக்கெட்டுக்கு 192 ரன்கள் சேர்த்திருந்தாங்க. பின்னர் ஆட்டத்தை 31வது ஓவரில் பிரசித் கிருஷ்ணா பந்து வீச்சில் ஜேக்கப் பெத்தேல் 93 பந்துகளில் 91 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அப்படின்னே கூட சொல்லலாங்க.